Hey guys, welcome back to our channel. This is with Coco. Welcome to Great Krigalan Magic Show. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் 128 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்கீங்க, which means a lot. எனக்கும் சரி கொக்கோக்கும் சரி செம்ம ஹாப்பி. ஆக்சுவலி நம்ம தம்ப்நெயில் பார்த்தா உள்ள வந்திருப்பீங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம சேனல் எப்படி என்ன மாதிரி கான்டென்ட் நம்ம கொடுக்க போறோம், என்ன மாதிரி பெட் கண்டென்ட் இருக்க போகுது, அதை தாண்டி என்ன கண்டென்ட் இருக்க போகுது, ஸோ இது எதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எங்களை பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நிறைய பேர் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்துட்டே இருக்கும். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி நம்ம சேனல் எதுக்கு, ஸோ இதுல நம்ம என்ன மாதிரி கான்டென்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெட் கண்டென்ட் தாங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டாக்ஸ் வளர்த்துவோம் பாத்தீங்களா, இந்த மாதிரிலாம் இவன் சரியான இவன் அடங்க மாட்டான் ஃபேமுக்கு. ஒரு தடவை இவனை ஒரு வீடியோ பண்ண வைக்கிறதுக்குள்ள படாத பாடாகும். ஃப்ரேம்ல நிக்க மாட்டான், ஓடுவான். நான் கேமரா பண்றேன்னு தெரிஞ்சாதான் வந்து வேணும்னே போய் எங்காவது ஒளிஞ்சுக்குவான். அவனுக்கு தெரியாம சில வீடியோஸை கேப்சர் பண்ணி அவனுக்கு தெரிஞ்சு பண்ணி முடியல பெரிய போராட்டமா இருக்கும். ஆக்சுவலி யூடியூப் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப புது பிளாட்ஃபார்ம். நான் வந்து இதுல வந்து வீடியோஸ் முன்னாடி நான் பெருசா போட்டது கிடையாது, எடிட்டிங் தெரியாது. அப்புறம் வந்து எனக்கு வீட்டுல சிஸ்டம் கூட கிடையாது. நான் வந்து பெருசா எடிட் பண்றதுக்கெல்லாம் எதுவுமே தெரியாம ஜீரோல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நான் ஜஸ்ட் இவனை நம்பி மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இவனை பத்தின வீடியோஸ் வந்து நிறைய நான் போடுவேன். என்னோட கியூட் மூமெண்ட்ஸ் நீங்க ஷார்ட்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பெட் வாங்குறோம், இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஜிட்ஸுவா இருக்கட்டும், இல்ல வேற எந்த டாக் பீடா இருக்கட்டும், முதல் நம்ம வந்து பெட் வாங்குறோம்னா நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இவங்களை எப்படி வளர்க்கறது, இவங்களை நம்மளோட வீட்டுல டைமிங் எப்படி இருக்கும், இவங்களை பார்த்துக்க முடியுமா, அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேர் தேவைப்படுதா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டு நாயில வீட்டுல வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் அவனுக்கு வெளியே கட்டி போட்டு ஃபுட்டு கொடுத்தா போதும். இல்ல கழட்டி விட்டு ஃபுட்டு கொடுத்தா அவனுக்கு நம்ம இல்லாத டைம்லயும் சரி இருக்கிற டைம்லயும் சரி இருந்துக்குவாங்க. இப்ப நம்ம 2 நாள் 3 நாள் எங்காவது வெளியே போறோம், வெளியூர் போறோம்னா கூட நம்ம நாய்க்கு அது இருந்துக்குங்க. நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுங்க ஹவுஸை, யாரு வந்தாலும் குலைப்பாங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கும். பட் இவங்கள மாதிரி பிரீட்ஸ் ஜிட்ஸு ஆகட்டும், இல்ல வந்து ஒரு லேப்ரடார், இல்ல வந்து கோல்டன் ரிட்ரீவர், இல்ல ஜெர்மன் ஷெப்பர்ட், ஸோ இந்த மாதிரி ஆஃப் பப்பீஸ் டாக்ஸ் வாங்கும் போது அவங்களோட கேரக்டர் டோட்டலா வேறையா இருக்கும் கம்பேர்ட் டு நம்ம இந்தியன் டாகை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரியும். ஸோ ஒவ்வொரு டாக்ஸும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து லேப் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஹண்டிங் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜிட்ஸு வந்து டோட்டலி பார்த்தீங்கன்னா வீட்டு நாய் தான். அதாவது எப்படின்னா வீட்டுக்குள்ளதான் இருப்பான். இவன் வந்து ப்ரொடெக்ஷன்லாம் பண்ண மாட்டான். இவன் வந்து ஒரு குழந்தை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லிட்டரலி இது ஒரு கிட்டு பாத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழுவான். நான் நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோலாம் கிடைச்சா போடுறேன். அண்ட் அதை தாண்டி வந்து நம்ம சேனல்ல வேற என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிவ்யூஸ் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ ஆகட்டும், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு மேக்கப் ப்ராடக்ட் ரிவ்யூ ஆகட்டும், இல்லை ஒரு ஸ்கின் கேர் பத்தின நாலேஜ், இல்லை ஸ்கின் கேர் பத்தி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ. இப்போ அப்கமிங் ட்ரெண்ட்ல ஏதாவது வந்து ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னா அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தாராளமா எனக்கு டிஎம் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்ல நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், சேனல் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். நீங்க அதில் போய் டிஎம் பண்ணி பாருங்க. நான் கண்டிப்பா அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ நீங்க ஒரு மேக்கப் லவரா இருக்கீங்க, மேக்கப்பை தெரிஞ்சுக்கணும், ஸ்கின் கேர் பற்றி தெரிஞ்சுக்கணும், அது பற்றி நாலேஜ் ஜாஸ்தி, எனக்கு அதோட ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரியணும், நான் ஆல்ரெடி ஸ்கின் கேர் பண்றேன், எனக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி ஸ்பெஷலா தெரியணும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது வந்து பாக்குற ஒரு டைப்பா இருக்குன்னா ஸோ கண்டிப்பா உங்களுக்கு சேனல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் செகண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து நம்ம சேனல் வந்து ஒரு ஃபேமிலி விளாக் இருக்கும். நாங்க வெளியே போறதாகட்டும் தான், இவனை வச்சுட்டு இவனை இல்லாம, ஸோ வித் கொக்கோ அண்ட் வித்தவுட் கொக்கோ ரெண்டுமே. ஸோ ஃபேமிலி மொமெண்ட்ஸ் எல்லாமே இங்க கேதர் ஆகும். இப்போ நம்ம தமிழ் சேனல் ஒரு சேனல் பாக்குறோம்னா நமக்கு அதுல எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு கேம் ஷோ இருக்கும், ஒரு மூவி இருக்கும். அவ்வளவுதான். அவர்தான் அவருக்கு இறக்கி ஒண்ணு அவரை. அதனாலதான் அவர் வந்து கத்திட்டு இருக்காரு. இப்போ ஏண்டா என்னடா பிரச்சனை உனக்கு? படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. உட்கார 2 நிமிஷம் முடிஞ்சுடா, வீடியோ முடிஞ்சுடா. உனக்காகவே சீக்கிரம் முடிக்கிறேன்டா வீடியோஸை. ஸோ எஸ், ஸோ வந்து நம்ம எப்படி சேனல் பார்க்கும்போது நமக்கு வந்து எல்லா எலிமெண்ட்ஸ் சேர்ந்த மாதிரி ஒரு சேனல் பார்க்குறோமோ, அந்த மாதிரி எனக்கு நிது வித் கொக்கோ வந்து எல்லாமே கலந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜா இருக்கணும் அப்படின்னுக்காக தான் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணது. பிளஸ் எனக்கு வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னோட டேலண்ட், அதாவது இந்த எடிட்டிங் ஆகட்டும், அந்த கண்டென்ட் யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப மொக்க. பார்த்தாலே தெரிகிறதா. ஸோ அதுல எந்த அளவுக்கு நான் கேப்பபிளா இருக்கேன், ஸோ என்ன செக் பண்ணிக்கிறதுக்கும் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு
சேலஞ்சிங்கா இருக்கு. பிளஸ் வந்து இதோ இந்த பையனை வச்சுட்டு வீடியோ பண்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இதோட நிறுத்திக்கிறோம். ஒரு இடத்துல இவன் அடங்கி உட்கார மாட்டான். இப்ப நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இப்படிமா அப்படிமா அங்க ஓடுவான் இங்க ஓடுவான், ஒரு இடத்துல அந்த லூசு பையன் அடங்கி உட்கார மாட்டாங்க. ஏன்னா டேய் பாவமா வேற மூஞ்சி வச்சுக்குவான், அவனை திட்டவும் முடியாது. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தான். இவனை நம்ம திட்டவும் முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா சரியான சேட்டை பிடிச்சவன். ஸோ இவனை வச்சு வீடியோ பண்றதுமே எனக்கு பெரிய டாஸ்க் தான். நம்ம சேனல்ல என்ன மாதிரி ஆஃப் கான்டென்ட் வரும் அப்படிங்கறது நான் சொல்லிட்டேன். ஸோ இவன் கண்டென்ட், மேக்கப் ரிவ்யூஸ், அதோட ப்ராடக்ட் ரிவ்யூ, ஸ்கின் கேர், அது இதுன்னு எல்லாமே வரும். அது போக வந்துட்டு நம்ம ஃபேமிலி விளாக்ஸ் அது இதுன்னு மொத்தமா மிது வித் கொக்கோல கொக்கோ சம்பந்தப்பட்ட வீடியோஸ்ல இருந்து எல்லா வீடியோஸுமே நம்மளோட சேனல்ல வந்து நம்ம போட்டுட்டே இருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சேனல் வந்து என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். நீங்க நம்பி வந்து நம்ம சேனலுக்குள்ள வரலாம். அண்ட் நம்ம கொக்கோ நம்மளாம் சேர்த்தே வளர்த்துவோம். ஸோ கொக்கோக்கு இதோட 3.5 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இவனை சேர்த்தே நம்ம வளர்த்துவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி என்னை பத்தி, ஸோ நிதன்யா சதீஷ், நான் வந்து ஆர்டிஸ்ட். ஸோ நான் மூவிஸ் சீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். மூவிஸ் வந்து அச்சுமந்தி, தொண்டன், தானா சேர்ந்த கூட்டம், சீமராஜா, சாமி டூ, வைரா, குருதியாட்டம், சுட்டுப்பிடிக்க உத்தரவு, சாம்பியன், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரிலீஸ்டு ஃபிலிம்ஸ்ல வந்துட்டு நான் வந்து கேட்டர் ரோல்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஜி தமிழ், விஜய் டிவி, சன் டிவின்னு சீரியல்ஸ் நிறைய பண்ணியிருந்தேன். கடைசியா நான் பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட் வந்து யாரு நீ மோகினி. அஃப்கோர்ஸ் அந்த சீரியல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுலயும் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு எங்க பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ பிசிக்கலி ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சிக்கு. ஸோ அதனால என்னால வந்துட்டு கன்டினியூ பண்ண முடியல. ஸோ வெளியே வந்து எனக்கு ஒரு 5 years அப்படி டோட்டலாவே பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எகெயின் ஐ எம் ட்ரைங் பேக். ஸோ இந்த 5 yearsல என் லைஃப்ல நிறைய சேஞ்ச் ஆச்சு. ஸோ ஐ காட் மேரிட். ஸோ அப்படி அது இதுன்னு சொல்லிட்டு போயிருச்சு. ஸோ எகெயின் ஐ ஹவ் டு கெட் பேக் இன் டு திஸ். ஸோ இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கான மோட்டிவ் வந்து இவ்வளவுதான். ஸோ பெட் பேரண்ட்ஸா இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வளர்த்துறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணணும். எனக்கும் வந்து அந்த கேமராவோட ஃபியர்லாம் இல்ல, பயப்படாத, பட் ரொம்ப கேப் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஒரு மாதிரி அதெல்லாம் போகணும். அந்த ஒரு சின்ன சின்ன ஷைனஸ் எல்லாம் போயிட்டு எகெயின் பேக் டு கேமரால வரும்போது என்ன பத்தினா இந்த 5 வருஷம் எனக்குள்ள இந்த டவுட்ஸ் அதெல்லாம் போய் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகும். ஸோ இது எல்லாமே அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணியிருக்கீங்க வீடியோனா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டேயிங் அண்ட் வாட்சிங். இது வரைக்கும் இந்த டில் திஸ் செகண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு எங்களை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் உங்களை ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பை ஃப்ரம் நிது வித் கொக்கோ.